ஓம் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதி நமக. குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது யோகங்கள். ஒருவருடைய ஜாதகத்தை நாம எடுத்த உடனே அவங்களுக்கு என்ன யோகம் இருக்கும் அப்படின்றத பார்க்கணும். முக்கியமான யோகங்களை குறிப்பெடுத்துக்கிட்டு அவங்க கிட்ட சொல்லும் பொழுது அது அவங்களுக்கு மகிழ்ச்சியும் மனநிறைவையும் தரும். எதிர்காலத்தை பற்றிய தன்னம்பிக்கையும் அவங்களுக்கு கொடுக்கும். இப்போ உங்கள் ஜாதகத்தில் எளிமையாக தெரிஞ்சுக்கலாம். ஜோதிடமே தெரியாதவங்க கூட இப்போ நான் சொல்கிறத வச்சு நீங்கள் பார்க்க முடியும். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற யோகம் மகா பாக்கிய யோகம். இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மகா பாக்கிய யோகம் அப்படின்றது எப்படி ஏற்படுது, இதுக்குண்டான கிரக நிலைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 3 விஷயங்கள் தேவை. 1 லக்கணம், 2 சூரியன், 3 சந்திரன். இந்த 3 வச்சு தான் இந்த யோகத்தை நம்ம முடிவு பண்ண போகிறோம். இது ஆணுக்கு ஒரு மாதிரியும் பெண்ணுக்கும் ஒரு மாதிரியும் இருக்கும். ஆண்கள் அப்படின்னு சொன்னால் ஒற்றைப்படை ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒற்றைப்படை ராசினா ஆண் ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண் ராசினா ஒன்றும் இல்லைங்க, மேஷம் ஆண், ரிஷபம் பெண், அடுத்து மிதுனம் ஆண், கடகம் பெண். இப்படியே நீங்கள் கொண்டு போக வேண்டியதான். அடுத்து சிம்மம் ஆண், கன்னி பெண், துலாம் ஆண், விருச்சிகம் பெண், தனுசு ஆண், மகரம் பெண், கும்பம் ஆண், மீனம் பெண். அவ்வளோதாங்க. இந்த ஆண் ராசியில் ஒரு ஆணுக்கு லக்கணம் அமைஞ்சிருக்கணும். இந்த ஆண் ராசியில் சூரியன் சந்திரன் இவருடைய ஜாதகத்தில் இருக்கணும். இவர் பிறக்கும் பொழுது சூரியன் ஆண் ராசியில் இருக்கணும், லக்கணம் ஆண் ராசியில் இருக்கணும், சந்திரனும் ஆண் ராசியில் இருக்கணும். இதோட இவர் பகலில் பிறந்திருந்தார்னா இன்னும் முழுமையாக செயல்படும். அப்போது ஒரு ஆண் பகலில் பிறந்து ஆண் ராசியில் லக்கணமும் சூரியனும் சந்திரனும் இருந்தால் மகா பாக்கிய யோகம். இதுவே ஒரு பெண்ணுக்கு பெண் ராசியில் இருக்கணும். அதாவது இரட்டைப்படை. இப்போ நம்ம சொன்னோம் இல்லைங்களா, ரிஷபம் அப்படின்றது பெண் ராசி, கடகம் அப்படின்றது பெண் ராசி. இந்த பெண் ராசிகளில் லக்கணம் அமையணும், சூரியனும் சந்திரனும் இருக்கணும். அடுத்தது இவங்க இரவில் பிறந்திருந்தால் முழுமையான பாக்கிய யோகம். இந்த பாக்கிய யோகம் என்ன சார் செய்யும் அப்படின்னா, இவங்களுடைய நடை உடை பாவனை எல்லாமே ஒரு சிறப்பாக இருக்கும், ஒரு கம்பீரமாக இருக்கும். இவங்க கிட்ட ஒரு மகாலட்சுமி அருள் எப்பயும் இருக்கும். எதுக்காகவும் இவங்க பெரிய அளவில் சிரமம் இல்லாமல் மிக எளிமையாக வாழ்க்கையில் வெற்றி பெறுவாங்க. மகிழ்ச்சியாக இருக்கும் இவங்க சூழ்நிலை. இவங்களுக்கு எப்பொழுதும் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை இவங்களை சுற்றி இருந்துக்கிட்டே இருக்கும். ஆரோக்கியம் இருக்கும், அழகான குடும்பம் இருக்கும். அது மட்டும் இல்லை, இவங்க குறைஞ்சது 75 வயது வரைக்கும் வாழறாங்க. அப்போ ஆயுள் தீர்க்கும். அப்போ இப்படிப்பட்ட அற்புதமான யோகம் உங்கள் ஜாதகத்தில் இருக்குதா பாருங்க. இதுக்கு நீங்கள் ஜோதிடத்தை போகவே வேண்டியதில்லை. உங்கள் ஜாதகத்தை எடுங்க, லான்னு போட்டிருக்கோம். அது இப்போ நாம் சொன்ன மாதிரி ஆண் வீட்டில் இருக்கா பெண் வீட்டில் இருக்கா, அது ஆண் ஜாதகமாக பெண் ஜாதகமாக பாருங்கள். அவ்வளோதான் சார். நீங்கள் சொன்ன மாதிரி இருக்குது, எனக்கு இல்லை அப்படின்றது ஒரு சிலருடைய ஆதங்கமாக இருக்கும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, கிரகங்களுடைய வலிமை இருக்குது. அப்போது சூரியன் மேஷத்தில் இருந்தால் உச்சம், அதுவே துலாத்தில் இருந்தால் நீச்சம். அப்போது அவருடைய பலம் எப்படி இருக்குது, அவர் நீச்சமாக இருக்காரா உச்சமாக இருக்கிறாரா? அதே போல் சந்திரன் நீச்சமாக இருக்கா உச்சமாக இருக்கா? இப்போது ஒரு ஆண் அப்படின்னு சொன்னால் உச்சமாக தான் இருக்கும், நீச்சமாக வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா நீச்சமாக வந்தால் அது பெண் வீடாக இருக்கும். அப்போ இந்த யோகம் அவருக்கு கிடையாது. ஒரு பெண்ணுக்கு சந்திரன் உச்சமாக தான் இருக்கும், ரிஷபத்தில் உச்சம். ஆனால் பாபரோட சேர்க்கை, பாபரோட பார்வை, திதி சூன்யம், பாதகாதிபதியோட சேர்க்கை, இந்த அமைப்புகள் இருந்தாலும் இந்த யோகம் செயல்பாட்டுக்கு வராது. அடுத்து இவருடைய தசாபுத்தி வரும்பொழுது முழுமையாக செயல்பாட்டுக்கு வரும். அப்போது செயல்பாட்டுக்கு வர்றது தசாபுத்தி இருக்கு சார், அந்த தசாபுத்தியும் வந்துச்சு, எங்களுக்கு செயல்பாட்டுக்கு இல்லை அப்படின் பொழுது அந்த கிரகம் பாதிக்கப்பட்டிருக்கும். அப்போது அந்த யோகத்தை நீங்கள் பூஸ்ட் பண்ணுறதுக்கு சூரிய சந்திரன் உங்களுடைய லக்கணம் நின்ற நட்சத்திரம், இதுக்கு சரியான பரிகாரங்கள் செஞ்சீங்கன்னா அந்த பலனை மீட்டெடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களும் இதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம்.
இது போன்ற மற்ற யோகங்களையும் அடுத்தடுத்த வீடியோக்களை பார்க்கலாம். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.